முருகாசரணம். குரு பகவான் வழிபாடு. தீராத பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீர வியாழக்கிழமைகளில் இப்படி வழிபாடு செய்யுங்கள். சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றது. சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் போது, சரிவுகள் ஏற்படும் போது, நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில்தான் செல்கிறதா என்ற குழப்பம் நம்மில் பல பேருக்கு இருக்கும். பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்து விடுவதல்ல, நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது. வாழ்க்கையில் தீராத சிக்கல்கள் இருந்தாலும், முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தாலும், குழப்பத்திலிருந்து தெளிவு பெற குரு பகவானை வழிபடலாம். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவதற்கு மிக உகந்த நாளாகும். இதனாலேயே வியாழக்கிழமை குருவாரம் என சொல்வதுண்டு. குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் வியாழக்கிழமை விரதம். இந்த வியாழக்கிழமை விரதத்தை 3 ஆண்டுகள் சரியானபடி அனுஷ்டிப்பவர்களுக்கு குரு பகவானின் பரிபூர்ண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். நவகிரகங்களில் பூர்ண சுபபலம் பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைப்பர். ஞானம், கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அருளும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். இவர் மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் இந்த கிரகத்துக்கு இல்லாத தனி சிறப்பு எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவுக்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப நம் வாழ்வில் முன்னேற்றம் பெற குரு பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார். குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை விரதத்தை சுக்கிலபட்சம் என சொல்லப்படும் வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் மேற்கொள்ளலாம். இந்த வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். குருவின் நட்பார்வை ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் கல்வி, ஞானம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். விரத முறை: அன்றைய தினத்தில் காலையில் குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து எதையும் அருந்தாமல் அருகே உள்ள நவகிரக கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து நைவேத்தியம் செய்து சந்தனம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. முக்கியமாக இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினத்தில் உணவு எதுவும் உண்ணக்கூடாது. மேலும் அன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள், சோஸ்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபடுவது நல்லது. அதே போன்று அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆடைகள், இனிப்புகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது நல்லது. இரவில் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம். எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கும் போது விளக்கேற்றுவது அவசியம். அதிலும் குரு ஓரையில் செய்யும் பூஜைகளும் விளக்கிடுவதும் மிகவும் நல்லது. இவ்வாறு 3 வருடங்கள் வளர்பிறை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வந்தால் வாழ்வில் குரு பகவானின் அருள் என்றென்றும் இருக்கும். பல யோகங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். குரு பகவான் காயத்ரி மந்திரம்: ஓம் விருஷ்ய வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். குரு பகவானை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள்: திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும். கிரகதோஷம் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும். தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் சகல நன்மைகளையும் பெறலாம். நன்றி.